வணக்கம். ஜனநாயகன் பட வழக்கில் நாளை காலை 10:30 மணிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிப்ப இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் கோரிய வழக்கில் நாளை தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. மிகவும் பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கக்கூடிய சூழலில் அடுத்த கட்டமாக என்ன செய்ய இருக்கலாம் என்று படக்குழு தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்கிறது. விஜயுடன் தயாரிப்பாளர் தரப்பு ஏற்கனவே தொலைபேசி மூலம் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். நாளை மறுநாள் ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் செய்ய திட்டமிட்டுள்ள நிலையில் நாளை தீர்ப்பு வெளியாகிறது. ஒருவேளை நாளை தீர்ப்பானது ஜனநாயகன் படத்திற்கு எதிராகவும் தணிக்கை துறைக்கு ஆதரவாகவும் இருந்தால் உச்சநீதிமன்றத்தை நாடுவதற்கும் தற்பொழுது ஜனநாயகன் படக்குழு திட்டமிட்டு இருக்கிறது. ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று கோரி பட தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் இந்த தீர்ப்பானது வழங்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. இது ஒருபுறம் இருக்க, இன்னும் பராசக்தி படத்திற்கு தணிக்கைத்துறை அதிகாரிகள் சான்றிதழ் தராமல் இருக்கிறார்கள். யுஏ சான்றிதழ் வழங்குவதாக அறிவித்துவிட்டு தற்பொழுது வரை சான்றிதழ் வழங்காமல் இருப்பதனால் பொங்கல் பண்டிகைக்கு வர வேண்டிய 2 முக்கிய படங்களில் முன்பதிவும் தொடங்காமல் தொடர்ந்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு 10 நாட்கள் விடுமுறை என்பது ஒரு நீண்ட விடுமுறை. இந்த விடுமுறையில் தான் ஜனநாயகன் மற்றும் பராசக்தி உள்ளிட்ட 2 படங்களில் வசூல் இருக்கிறது. ஆனாலுமே கூட ஜனநாயகன் படம் நாளைய தினம் வெளியாக வாய்ப்பில்லை என்று ஏற்கனவே கேவிஎன் புரொடக்ஷன் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் நாளை காலை 10:30 மணிக்கு ஆஷா நீதிபதி அவர்கள் இந்த தீர்ப்பினை வழங்க இருக்கிறார். அதற்கு பின்புதான் முன்பதிவு தொடங்கலாமா வேண்டாமா அல்லது உச்சநீதிமன்றம் செல்லலாம் என்பது குறித்த முழு விவரம் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனநாயகன் படத்திற்கு ஆதரவாக இந்த தீர்ப்பு வருமா அல்லது எதிராக வருமா என்பது தெரியவில்லை. இருந்தாலுமே கூட நாளை வெளியாக வேண்டிய படம் ஒத்திவைக்கப்பட்டு இருக்கிறது. தற்பொழுது ஜனநாயகன் படத்தை சுற்றி பல்வேறு சர்ச்சைகளும் விவாதங்களும் தற்பொழுது சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் தொலைக்காட்சி வாயிலாகவும் எழுந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலும் அவர்களுடைய வழக்கறிஞரிடம் தொடர் ஆலோசனையானது தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.